ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாவத்தை யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்குற அந்த குட்டியை இதயம் இல்லாத ஒரு மனுஷனே சொல்லக்கூடாது, ஒரு மிருகம் எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி பாக்ஸில் வச்சுட்டு போயிட்டார். டைம் 11 மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்து 8 டேஸ்க்கு மேலவே இருக்கும். அப்போ பாருங்கள், கண்ணே முடிக்கல. அதோட தாயை தான் தேடிகிட்டே இருந்தது. நான் எவ்வளோ பால் கொடுத்தேன், குடிக்கல. இப்போ பாருங்கள், பசியில் ஸ்பூனில் கொடுத்து இது குடிக்குது. இந்த அளவுக்கு ஒரு பாவம் இல்லையா? அந்த குட்டி கண்ணு கூட முழிக்கல. உங்களுக்கு வளர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது தாய் கூட இருந்து பிரிக்காதீங்க. கண்ணு முழிச்சு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்க்குற யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா? இது 8 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இது இப்போ தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். பாருங்கள், கண்ணு முழிக்கலை. நான் இப்படி துணியில் சுற்றி கொடுக்கலன்னா அதை கையை வச்சு பாலை தட்டி விட்டுட்டே இருந்தது. அதனால தான் துணியில் சுற்றி கொடுத்துட்ருக்குறேன். அதால் ஒரு சொட்டுக்கு மேலெலாம் குடிக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாகவே இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்ணே முழிக்கலை. அப்படி கொடுக்கும்போதே தூங்கிடுது. பாவமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குட்டியை யாருக்கு இப்படி தூக்கி வெளியில் போடுறதுக்கு மனசு வரும்? அது இந்த பாலை குடிச்சிட்டதுக்கப்புறமும் கூட தன்னோட தாயை தான் தேடிகிட்டே இருந்தது, கத்திகிட்டே இருந்தது. அதால் நடக்கக்கூட முடியல. ரொம்பவே குட்டி. பார்த்திங்கன்னா முடி கூட அங்கங்கே சரியாக வளராமல் இருக்கும். சைஸை பார்த்திங்களா? போட்டு 1 வாரம் கூட இருக்காதாட்டிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. இது இங்கே வந்து தான் பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு நடக்குது போகுது. இது இங்கே வந்து ஒரு 5 டேஸில் எடுத்த வீடியோ. பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ தான் எடுக்க போகுது. ஆனாலும் கண்ணு முழிக்கலை பாருங்களேன். இன்னும் கண்ணு முழிக்காத குட்டி தான். அதால் அந்த டைல்ஸில் கால் எடுத்து வச்சு நடக்கிறக்கு அவ்வளோ முடியல. பார்த்து ஃபைனலாக ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி நாளில் கண்ணு முழிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.